பழனியில் மூதாட்டியின் கழுத்தை நெரித்து கொலை செய்து அவரிடமிருந்து 7 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாரியம்மன் கோயில் எதிரே வசித்து வந்த 83 வயதான ராமுக்கா என்ற மூதாட்டி வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்களால் கழுத்து நெரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் அணிந்திருந்த 7 சவரன் தங்க சங்கிலி காணாமல் போயுள்ளதாக புகார் எழுந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மூதாட்டியின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்ததோடு கொலைக்கான காரணம் குறித்தும் இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேகமலை பகுதி மலைவாழ் மக்களை வெளியேற்றுவதை எதிர்த்து தேனி ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை பகுதியில் வசிக்கும் 5 லட்சம் மலைவாழ் மக்களை வனத்துறையினர் வெளியேற்றுவதாக கண்டித்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமையில் 5000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்களும் விவசாயிகளும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் ரேஷன் கார்டு மற்றும் அடையாள அட்டை வழங்கப்பட்ட மக்களை எங்கு வெளியேற்றுவீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். காஞ்சிபுரத்தில் செயல் அலுவலர் துணையுடன் சீனிவாச பெருமாள் கோயில் நிதி ரூபாய் 68 லட்சம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வளையக்கரணை ஊராட்சியில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான நெடுஞ்சாலைத்துறை ஈட்டுத் தொகை ரூபாய் 68 லட்சத்தை தற்காலிக ஊழியர் ஹரிகிருஷ்ணன் செயல் அலுவலரின் போலி கையெழுத்திட்டு தனது சொந்த கணக்கிற்கு மாற்றி கையாடல் செய்துள்ளதாக பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. அரசு பெயர்களை மாற்றுவது இயல்பான ஒன்றே என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். கடலூரில் நடைபெற்ற விசிக செயற்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் மாநில சுயாட்சி மற்றும் தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி ஆகஸ்ட் 17 மாநாடு நடத்தப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தொகுதி மறுவரையறை மற்றும் நிதி ஒதுக்கீடு விவகாரத்தில் முதலமைச்சர் நடத்தும் கலந்தாய்வு கூட்டத்தில் விசிக பங்கேற்கும் என்றும் அரசு பெயர் மாற்றம் குறித்த கேள்விக்கு இது காலத்திற்கேற்ப நிகழக்கூடியதுதான் என்றும் கருத்து தெரிவித்தார். வழக்கமான ஒன்று, அந்த திட்டங்களை மாற்றல, அந்த ஆட்சி கொண்டு வந்த திட்டம், அதனால நான் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை அவங்க கைவிடல அல்லது திட்டத்தையே மாற்றவில்லை. அந்த திட்டங்களை அப்படியே பின்பற்றுகிறார்கள். பெயர் மாற்றம் செய்வது என்பது வழக்கமான ஒன்றுதான். ஒரு அரசு வைக்கிற பெயரை இன்னொரு அரசு மாற்றுவது என்பது அவ்வப்போது நிகழக்கூடிய ஒன்றுதான். தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி. அதை நான் நியாயப்படுத்தவில்லை, ஆனால் அது தவிர்க்க முடியாது. காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட தவேக அரசு அனைத்து சட்ட போராட்டங்களையும் நிர்வாக நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் சட்டப்பேரவையில் உரையாற்றினார். மேலும் மேகதாது அணை விவகாரம் மற்றும் காவிரி நீர் பங்கீடு தொடர்பான பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் உரிமையை எவ்வித சமரசமும் இன்றி தவேக அரசு தொடர்ந்து மீட்டு வரும் என உறுதியளித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு காவிரி உரிமை தொடர்பாக எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாது. சட்ட ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. டெல்டா விவசாயிகளின் நலன், குடிநீர் பாதுகாப்பு மற்றும் தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வமான காவிரி உரிமை ஆகியவற்றை முழுமையாக பாதுகாப்பதில் இந்த அரசு உறுதியாக செயல்பட்டு வருகிறது. இனியும் அதே உறுதியுடன் செயல்படும் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தவேக அரசின் கொள்கைகளை காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி வடிவமைப்பதாக கூறப்படும் எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டுக்கு தவேக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம் அளித்தார். அவையில் இல்லாத ஒரு நபரை பற்றி பேசுவது மரபுக்கு மீறிய செயல் என்றும் ஊடகங்களில் வரும் ஆதாரமற்ற செய்திகளை வைத்துக் கொண்டு சட்டமன்றத்தில் விவாதம் நடத்துவது ஏற்புடையது அல்ல என்றும் திட்டவட்டமாக மறுத்து பேசினார். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழக அரசின் சார்பாகவோ தமிழக அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற அமைப்புகளின் சார்பாகவோ தமிழக அரசு அமைத்திருக்கிற குழுக்களின் சார்பாகவோ தமிழக அரசு அமைத்திருக்கிற எந்த நிர்வாக அமைப்புகளிலுமோ அவர் அங்கத்தினராக இல்லாதவர். ஊடகங்கள் சமீப காலமாக
ஒரு செய்தியை பல்வேறு செய்தியாக எழுதி கொண்டுத்தான் இருக்கிறது. ஆக ஒரு பத்திரிகையில் வருகிற செய்தியை வைத்துக்கொண்டு ஒரு நீண்டகால நெடிய பாரம்பரியம் கொண்ட ஒரு இயக்கத்திலே இருக்கிற முன்னாள் அமைச்சர் அவர்கள் சம்பந்தமில்லாத ஒரு முன்னாள் அவையில் இல்லாத ஒரு நபரை பற்றி கருத்துக்களை சொல்லுவதை ஏற்புடையதல்ல, அது ஏற்புடையதல்ல, அதை அனுமதிக்க முடியாது, மரபுகளை மீறிய செயல், இதை நிறுத்திக் கொள்வது நன்றி. தாவேகா அரசின் முதல் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள அண்ணனின் சீர் போன்ற திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான ரகுபதி சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் மரியவில்சன், முந்தைய திமுக ஆட்சியில் ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் 1.28 லட்சம் ரூபாய் கடன் சுமை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய திமுக தரப்பு, அரசு மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தான் கடன் பெறுகிறது என கூறியது. தொகுதி மறுவரை மசோதா தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் பங்கேற்பார்களா என்று தாவேகா அமைச்சர் ராதவ் அர்ஜுனா எழுப்பிய கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். தொகுதி மறுவரையறை விவகாரத்திற்கு எதிராக முதலில் குரல் கொடுத்து பிற மாநில முதலமைச்சர்களையும் ஒருங்கிணைத்து மாநாடு நடத்தியது திமுக தான் என்றும், இது தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் உரிய நேரத்தில் சரியான முடிவை எடுப்பார் என்றும் பதிலளித்தார். இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அதை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதை முதலாக அந்த பிரச்சனையை பற்றி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்கள் சென்னைக்கு வர வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். நீங்க நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினரையும் கூட்டிருக்கிறீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். தமிழக சட்டப்பேரவையில் டாஸ்மாக் ஊழல் மற்றும் மதுபான கடைகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது குறித்த விவாதம் நடைபெற்ற போது கடுமையான கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அமைச்சர்கள் டாஸ்மாக் தொடர்பான விளக்கங்களை அளித்து வந்த நிலையில் அமைச்சர் ராதவ் அர்ஜுனாவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையே மது ஆலைகள் மற்றும் கட்சி நிதி பெறுவது தொடர்பாக காரசாரமான விவாதமும் வாக்குவாதமும் அரங்கேறியது. ஒரே வார்த்தை திருப்பி அமைச்சரை கூட்டத்தில் சொல்லிட்டே இருக்கிறாரு. லஞ்சம் என்பது மிகப்பெரிய குற்றம்னு ஒவ்வொரு அமைச்சர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி யாராச்சும் ஈடுபட்டால் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அமைச்சரா இருக்க முடியாதுங்கிறத பதிவு பண்ணிட்டே இருக்கிறார். இதுவரையும் எந்த துறையிலையும் ₹1 கூட அமைச்சர் முதல் கூட சட்டமன்ற உறுப்பினர் முதற்கொண்டு ₹1 கூட லஞ்சம் வாங்கவில்லை. பார்ட்டி ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல, எம்எல்ஏ ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல, அமைச்சர் ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணப்படல. 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சிருக்கிறார் முதல் முறையில். அதை இங்க பதிவு பண்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.